ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாடு வறுவல் செய்ய போகிறோம். நல்லா பாயில் பண்ணி தண்ணி லைட்டாக ஊற்றி பாயில் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அது க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். தலை அதில் இருக்க கருப்புலாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இப்போ நீட்டாக நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்குறோம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது லைட்டாக ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அது வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா வெந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கருவாடு சேர்த்துக்கலாம். நல்லா கருவாடு சேர்த்து நல்லா வதக்குறோம். ஒரு 5 நிமிஷத்தில் அது நல்லா குக் ஆயிரும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ரச சாதம், தயிர் சாதத்துக்குலாம் செம்மையாக இருக்கும். பழைய சாப்பாட்டுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.